அனைவருக்கும் வணக்கம். எனதருமை அனைத்து என் நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம். பொதுவாக இப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு 37 டு 40 வயசு இருக்கலாம். வயசு கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஒரு 35 டு 37 எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இந்த டைமில் இந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட இந்த 37 அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட காலேஜ் லைஃப் முடித்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ட்ராவல் ஆகி வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த 15 இயர்ஸில் நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும், நிறைய கனவுகள் இருந்திருக்கும். பட் எது எப்படியோ எல்லாம் இப்போ ஒரு இடத்துல ஓடிட்டுருக்கோம். ஏன் நான் இந்த ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், நம்மளோட கவலையாக இருக்கட்டும், நம்மளோட பயமாக இருக்கட்டும், எதுவுமே நிற்கலை. இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த 15 வருஷத்தில் எல்லாத்துக்கும் நம்ம எதிர்பார்த்தது நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். நம்ம எவ்வளவோ விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டிருப்போம். அந்த கவலைப்பட்ட விஷயம் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கோம். இன்னும் எவ்வளவோ விஷயத்தை பற்றி பயப்பட்டிருப்போம். பட் அந்த பயமும் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுருக்கோம். பட் நம்ம எல்லாமே கவலையும் பட்டிருக்கோம், பயமும் பட்டிருக்கோம். பட் இருந்தும் நம்ம இன்னும் சர்வே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பஸ்ஸு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் எப்போவுமே ரெகுலராகவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ நான் எப்போவுமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், என்னோடய டைமிங்காக இருக்கட்டும், எப்போவுமே எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ட்ராவல் அமைகிறது இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, எதில் ட்ராவல் பண்ணாலும் நான் கம்ஃபர்டபுளாக நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸில் போனால் கூட ரொம்ப ரிலாக்ஸாக நான் தூங்குவேன். ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் மதுரை டு சென்னை போயிட்டுருக்கும்போது என் கூட என்னோடய பக்கத்து சீட்டில் இதே என்னோடய வயதை ஒத்த, அதாவது ஒரு 37-40 இருக்கும் அவருக்கு. ஸோ அவர் தூங்குறாரு, இது பண்ணுறாரு. பட் அவருக்கு அந்த கம்ஃபர்டபுள் தூக்கம் இல்லை. ஸோ கண்டினியூஸாக ஏதோ திங்கிங்கில் இருக்கிறாரு. ஸோ அந்த திங்கிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபோன் பார்க்குறாரு. ஃபோனில் அந்த ஷார்ட்ஸு, யூடியூப், வாட்ஸ்அப். ஸோ அதுலேயே கிட்டத்தட்ட நம்ம மதுரை டு சென்னை 9 ஹவர்ஸ் ட்ராவல். அந்த 9 ஹவர்ஸும் அவர் தூங்கின மாதிரி நான் கவனிக்கலை. பட் அந்த நண்பர் நான் இறங்கும்போது, சார் நம்ம 2 ஒரே பஸ்ஸில் தான் வந்தோம், ஒரே சீட்டில் தான் உட்காந்தோம், பட் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக தூங்குனீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ இதுக்கு நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை தான் நான் இங்கேயும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு 15 இயர்ஸில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் எதிர்பார்த்து ஓடி ரொம்ப சளைச்சி போய் இருக்கிறோம். பட் ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும், அடுத்து வரக்கூடிய 15 இயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில். அந்த 15 இயர்ஸ் தான் நம்ம அதுக்கு அடுத்த வரப்போகக்கூடிய 15 இயர்ஸை முடிவு பண்ணோம். ஏன்னா இப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம சுதாரிக்கலை அப்படின்னா, அடுத்த 15 இயர்ஸில் நமக்கு சுகர் வந்துடும், பிபி வந்துடும், இன்னும் பல விதமான நோய்கள் அட்டாக் பண்ண ரெடியாக காத்துட்ருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் நம்மளோட சொசைட்டியோட அமைப்பு,
பணம் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம், பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற நிர்பந்தம், ஒரு வீட்டில் வந்து ஒருத்தங்க வேலை பார்த்தா பத்தாது 2 பேரும் வேலை பார்க்கணுங்கிற ஒரு நிர்பந்தம். ஸோ இந்த நிர்பந்தங்கள் நம்ம வந்து நமக்காக அமைஞ்சதா, இல்லை நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டோமா, இல்லை இந்த சொசைட்டி நம்ம மேலே திணிச்சிருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனாலும் இது எல்லாத்துலேயும் நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ இதை ரொம்ப கிளியராக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இப்போ இருக்கோம். சார் இந்த மாதிரி நான் சொல்லும்போது அவர் கேட்குறாரு, சார் நீங்களும் அதே ஏஜில் தான் இருக்கீங்க, உங்களுக்கும் இதே கமிட்மெண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, இதை நீங்கள் எப்படி டேலி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இப்போது நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில், இந்த சனத்தில் நம்மளோட நோக்கத்தை கரெக்டாக டிஃபைன் பண்ணி ஆகணும். அந்த நோக்கங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நோக்கம் நம்மளுடைய நோக்கம், நம்ம நோக்கம்னா நம்ம போக வேண்டிய இடம், இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்க வேண்டிய இடத்துலேருந்து அடுத்து நம்ம போக வேண்டிய இடம், அதுதான் நோக்கம், டெஸ்டினேஷன். ஓகே. ஸோ இந்த கிளாரிட்டி ஃபஸ்ட்டு நமக்குள்ளே ஏற்படணும். நமக்குள்ளே மட்டும் ஏற்பட்டால் போதும், ஃபஸ்ட்டு லெவல். ஓகே. ஏன்னா நமக்குள்ளே அந்த நோக்கம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம பிள்ளைங்களை நம்ம கரெக்டாக கைட் பண்ண முடியும். நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் மனைவிக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட பொறுப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நடந்துக்க முடியும். நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தெளிவாக இருக்க முடியும். ஸோ அந்த டெஸ்டினேஷன் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கேற்றாப்புல பிளான் பண்ணி நீங்கள் ரொம்ப சிறப்பாக கையாளுவீங்க. நான் இதை அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் யூ ஆர் ரைட், பட் நவ் வி ஹாவ் அ நோக்கம். எனக்கு அந்த டெஸ்டினேஷன் இப்போ இருக்குது, ஏதோ ஒரு இதுதான் என் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அப்படி பலவிதமான ஒரு குழப்பத்தில் அந்த டெஸ்டினேஷன் இருக்குது. இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை நான் எப்படி கிளாரிஃபை பண்ணுறது, நான் கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த நோக்கத்தை நோக்கி நான் எப்படி ஓடுறது, இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ நான் அதுக்கு சொல்கிறேன், இது வந்து நம்ம வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு மேபி அது புரியலாம், இல்லை புரியாமல் இருக்கலாம். பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெளிவாயிட்டிங்கன்னா உங்கள் நோக்கம் கிளியர் ஆயிரும். நோக்கம் கிளியர் ஆகிடுச்சுன்னா உங்கள் பாதை தெளிவாயிரும். உங்கள் பாதை தெளிவாயிட்டுனா அதில் நீங்கள் ஈஸியாக நடப்பீங்க. அந்த பாதையில் நீங்கள் நடந்து வரும்போது, அந்த பாதை தெளிவாக இருக்கும்போது எந்த ஒரு மனக்கவலையும், எந்த ஒரு பயமும், எந்த ஒரு மனச்சோர்வும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக வாழ்வீங்க. இந்த மாதிரி சிறப்பாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு எதுக்கு நோய் வரப்போகுது, உங்களுக்கு எதுக்கு முழங்கால் வலி வரப்போகுது, உங்களுக்கு எதுக்கு கால் வலி வரப்போகுது, உங்களுக்கு எதுக்கு இன்னும் பல சொல்ல முடியாத நோய்கள், இதெல்லாம் வரக்கு சான்ஸே இல்லை. ஸோ அடுத்த 15 வருஷத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய உயரிய இடத்துக்கு போகணும். நம்ம பிள்ளைங்கள படிக்க வச்சு அவங்கள ஒரு பெரிய ஆளாக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போமே தயாரானால் தான் அந்த ஒரு இடத்த நம்ம அடைய முடியும். அப்போது அந்த ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாதையில் நம்ம பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா, அந்த நோக்கம் எங்கே இருந்து அது வெளிப்படும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகே. இன்றைக்கி பல பேரோட பிரச்சனை வெளியாட்கள் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, நம்மளோட ஆப்போசிட் வீட்டுக்காரங்க கிடையாது, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது, நம்மளோட ஹஸ்பண்ட் கிடையாது, நம்மளோட மனைவி கிடையாது, நம்ம பிள்ளைங்க கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை அவங்கவுங்க மனசு. ஸோ இந்த மனசுன்னு ஒன்று இருக்கதா நினச்சிட்ருக்க நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் அந்த சூட்சமும் இருக்குது. ஸோ இந்த மனசில் ஒரு தெளிவு கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு நோக்கம் என்னவென்று உங்களுக்கு புலப்படும். நீங்கள் அந்த நோக்கம், நீங்கள் எதை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க, எங்கே போகிறோன்னு தெரியாமையே ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நோக்கம், அந்த டெஸ்டினேஷனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக அந்த டெஸ்டினேஷன் நோக்கி ஓடுவீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல சோர்வு கிடையாது,
கவலை கிடையாது, பயம் கிடையாது, எதை பற்றின ஒரு அச்சம் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணலாம். ஸோ அந்த மனத்தெளிவு, அந்த மனத்தெளிவை நம்ம எப்படி அடைகிறது அப்படிங்கிறத முடிஞ்சதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் அதை சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான விஷயந்தான். பட் அதை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லாரோட நன்மையும் தான் நம்மளோட நோக்கம். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். இவ்வளோ நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாரோட நன்மையும் நம்மளோட நன்மையாக இருக்கணும். எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச காசோ பணமோ கொடுக்க வேணாம். ஆனால் மனசார ஒரு அன்பாக ஒரு வார்த்தையை பேசி அவங்கள நம்மளோட இணைத்துக்கிட்டோம்னா நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களும் இந்த பிரபஞ்சமும் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். ரொம்ப நன்றி. நல்லா இருந்துன்னா உங்களோட லைக்கை போட்டு விடுங்க. உங்களோட ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் மனசில் ஆழமாக போய் உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்ச் இருக்கணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனால் நீங்கள் இன்னும் ஹாப்பியாக, இன்னும் சந்தோஷமாக, இன்னும் மகிழ்ச்சியாக, இன்னும் ஆனந்தமாக, ஸோ எல்லாம் ஒரே மீனிங் தான். பட் அந்த ஆனந்தத்தை, அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. வாழ்க வாழ்க.